ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது புத்தாண்டுக்கு முதல் நாள் நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்ல ஆன்டிக் தான். இது குத்து விளக்கு நல்லா ஏற்றி வச்சுருக்கோம். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கோலம் போட்டு பூஜை ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு இந்த மாதிரி விளக்கு ஏற்றினதுக்கப்புறமேட்டு இது கும்பம் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆன்டிக் சொம்பு தான். இதில் தண்ணி வச்சு மஞ்சத்தூள் போட்டு மாயலை வச்சு தேங்காய் மேலே பூ எல்லாம் வச்சுருக்கோம். இது அன்னபூர்ணி அரிசி இந்த மாதிரி படியில் வச்சு ஆன்டிக் படியும் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள். அதில் அரிசி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அன்னபூர்ணியை நம்ம வச்சிடணும். அடுத்தது இது இந்த வெத்தலையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஃப்ளவர் வைக்கிறதுக்காக அந்த இதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளவர் உருளி மாதிரி கூட அது மேலே வச்சுக்கலாம், இல்லை பூஜை ரூமில் என்ன பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பிளேட் நம்மள்ட்ட ஒரு 3-4 இருக்குது. ஒரு இதில் அரிசி, துவரம்பருப்பு, பச்சரிசி, துவரம்பருப்பு, அப்புறம் தானிய வகையில் 1-2 வைக்கணும். பாசிப்பருப்பு வச்சுருக்கேன், வெல்லம் வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த ஆன்டிக் பீஸ் தான். வேணுங்கிறவங்க இதை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் மாப்பழா, வாழை, இது எல்லா பழங்களையும் நம்ம வச்சுக்கணும். நாள் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். இது பழங்கள் எல்லாமே திராட்சை, எல்லா பழம், தேங்காய், வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், 2 எலுமிச்சம்பழம், இதெல்லாம் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு வாசனை உள்ள பூ வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு நான் மல்லிகைப்பூவும் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்வீட்டு நம்ம வச்சுக்கணும். வெல்லமும் நான் வச்சுருக்குறோம். அதில் இருந்தாலும் ஸ்வீட்டு வைக்கிறது வழக்கம். அந்த ஸ்வீட்டும் வச்சுட்டு அப்புறம் வீட்டில் நகை, பணம் இதெல்லாம் இருந்தால் அது மேலே நம்ம நாள் நைட்டே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம தூங்கி முழிக்கிறப்ப இதில் பார்க்குறப்ப அடுத்த வருஷம் சுபிட்சமாக இருக்கும், எல்லா நாளுமே நம்மளுக்கு வரவாக இருக்குங்கிறது அதை எல்லாருமே நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். இதில் கண்ணாடி வழியாக பார்க்கணுங்கிறதுக்காக பெரிய கண்ணாடி வைக்கிறவங்க வைக்கலாம். நான் அவைலபிள் இருக்கிற கண்ணாடி சாமி ரூமில் இருக்குது, அதனால் அந்த கண்ணாடியை வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிளேட்டு நீங்கள் எந்த விசேஷங்களுக்கும் சாமி ரூமில் வைக்கிறதுக்கு இது ஒரே பிளேட்டில் அடங்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.